நம்ம இன்றைக்கி ப்ரெசன்டேஷனில் சர்வீஸ் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மீனிங்ஸ், இன்ட்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வியூ பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ், அதாவது சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சர்வீசஸ் ஆர் டீட்ஸ் இந்த ப்ராசஸ் அண்டு பர்ஃபார்மன்ஸ். இது சர்வீசஸ் பார்த்திங்கன்னா டீட்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அது நம்ம ஒரு ஒப்பந்தம் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். நம்ம ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சர்வீஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கில் நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த சர்வீஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ எத்தனை வருஷம் சர்வீசஸ் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய ப்ராசஸ், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்டேஞ்சிபிள் அப்படின்றத சொல்லலாம். அதாவது நம்ம சொல்லிடுவோம் டேஞ்சிபிள் ப்ராடக்ட், இன்டேஞ்சிபிள் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ இந்த சர்வீஸை பொறுத்தளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான், அந்த ரிசல்ட்டு தான் நமக்கு என்ன ஆகும், சர்வீஸ் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ என்னது சர்வீஸ் அப்படின்றது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். பட் மே ஹேவ் எ டேஞ்சிபிள் காம்போனண்ட் அப்படின்ற சொல்லலாம். அதாவது இன்டேஞ்சிபிள் பட் மே ஹேவ் எ டேஞ்சிபிள் காம்போனண்ட் அப்படின்ற சொல்லலாம். அதாவது இது இன்டேஞ்சிபிள் தான், பட் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு டேஞ்சிபிள் காம்போனண்ட்டாக இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலி ப்ரொடியூஸ்டு அண்டு கன்சியூம்டு அட் த சேம் டைம் அப்படின்ற சொல்லுவோம். அதாவது இந்த சர்வீஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணவும், அதாவது கன்சியூம் பண்ணவும் முடியும், சேம் டைம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். இதுதான் என்னது நம்ம சர்வீஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா போத் அட் த டைம் நமக்கு ரெண்டுமே நம்ம பண்ணுறோம், ப்ரொடியூஸ்டு அண்டு கன்சியூம்டு அப்படின்றத சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீட் டு டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற சொல்லுவோம். இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா சர்வீஸும் சரி, கஸ்டமர் சர்வீஸ்க்கும் சரி, இங்கே நம்ம எம்ப்ளாயி சர்வீஸ்னு சொல்லலாம், ஒரு பேஷண்ட்க்கு சர்வீஸ் அப்படின்றத சொல்லலாம், இல்லை ஹோட்டலில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம், இல்லை நம்ம கம்பெனியில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ், எதுனாலும் நமக்கு என்னது சர்வீஸ் தான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மொபைலாக இருக்கட்டும், இல்லை வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிவி, இல்லை ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட்ஸை நம்ம சர்வீஸ் பண்ணுறதும் சரி, நேரடியாக அவங்களுக்கு என்னது கஸ்டமர் சர்வீஸ். இப்போ பேங்க்லாம் நமக்கு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுறீங்க கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? பேங்காக இருக்கட்டும், கேஸ் கம்பெனி, வாட் எவர் இட் இஸ், இது எல்லாத்துலேயுமே சர்வீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்குறது தான் என்னது சர்வீஸோடைய இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றத பார்க்கணும். தென் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் ஃபார் சர்வீஸ். அதாவது சேலஞ்சஸ் அப்படின்றது வி மீட் ஸோ மெனி சேலஞ்சஸ் இன் ஆல் டைம். சரிங்களா? அப்போ நம்ம டைமிங் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணுறோம். அதில் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவிங் குவாலிட்டி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் எந்த ஒரு ஒர்க்குமே என்னது நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்டில் குவாலிட்டியான பொருளை தான் எல்லா பீப்புளுமே என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா குவாலிட்டி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிங் அண்ட் டெஸ்டிங் நியூ சர்வீசஸ். அதாவது நம்ம ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த புது ஒரு சர்வீசஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சோதனை செஞ்சு பார்க்கணும். அதான் டெஸ்டிங் த நியூ சர்வீஸ் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணதை பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், மக்களுக்கும் சரி, இல்லை நம்மளுடைய கஸ்டமருக்கும் சரி, நம்ம என்னது எம்ப்ளாயிக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். சரிங்களா? நான் புதுசாக இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்
வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிங் அண்டு மெயின்டைனிங் ஏ கன்சிஸ்டன்ட் இமேஜ் அப்படின்றது சொல்லுவோம். அதாவது முதல்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டோம், தென் அடுத்து வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைனிங் வந்து பண்ணணும். ஏன்னா மெயின்டைன் பண்ணாட்டி எந்த ஒரு ஒர்க்குமே வந்து என்ன ஆகிடாது, கம்ப்ளீட்டாக வந்து ஆகாது. அது என்னது ஒரு ஃபுல்ஃபில்லே வந்து ஆகாது அப்படின்றது சொல்லுவோம். இப்போ கன்சிஸ்டன்ட் இமேஜ் நம்ம இருக்கக்கூடிய இமேஜ் வந்து என்னது ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும், ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஹெல்த் வந்து என்னது நமக்கு வந்து ஒரு சரியாக வந்து இயங்காது, சரிங்களா, ஒர்க் ஆகாது, நமக்கு வந்து என்னது ஏதாச்சும் சம் டிசீஸ் வந்து எல்லாமே வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஏ கன்சிஸ்டன்ட் இமேஜ் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் எஃபோர்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்க்குறோம். இப்போ கோஆர்டினேட்டிங் த மார்க்கெட்டிங், சரிங்களா, மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்ணுறோம், ஒரு பொருளை நம்ம வந்து எப்படி வந்து கஸ்டமருக்கு வந்து அதை மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்குறோம். தென் அடுத்து வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம என்ன மாதிரி வந்து ரா மெட்டீரியல்ஸை நம்ம வந்து என்னது இன்புட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வர்றது எல்லாமே வந்து என்னது இங்கே ஆப்ரேஷன்ஸில் வந்து வந்துடும், சரிங்களா. ப்ரொடக்ஷனில் அதுதான் வந்து நம்ம வந்து என்னது செயல்படுத்தி காமிக்கணும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் எஃபர்ட். இப்போ ஒரு ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கணும். அவங்க எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து என்னது ரிசல்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா. அதான் வந்து என்னது கோஆர்டினேட்டிங் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் எஃபர்ட் அப்படின்றத சொல்லும், சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ப்ரைஸஸ். இது வந்து நம்ம அதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், சரிங்களா. இப்போ ப்ரைஸ் வந்து டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அப்படின்றத வந்து சொல்லலாம், சரிங்களா. இது வந்து என்னது செட்டிங் ப்ரைஸஸ் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் வெர்சஸ் பர்சனலைசேஷன் அப்படின்ற சொல்லுவோம். ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் நிரந்தரமாக வந்து இருக்கணும், அதே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைசேஷன் அது நமக்கு சொந்தமாகவும் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீஸ் இந்த ஸ்தாபனத்துக்கு போனோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து என்னது அவங்களுடைய சர்வீஸ் வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவோம். அதே மாதிரி வந்து என்னது பர்சனலைசேஷன் அப்படின்ற சொல்லுவோம், சொந்தமாக நம்ம வந்து வச்சுக்கிறத வந்து நமக்கு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சரிங்களா. அதாவது நமக்கு வந்து நிறைய உதாரணம் வந்து சொல்லலாம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோடைய உதாரணம் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ப்ராக்டிஸ், டிஸ்ட்ரிக்டரி, தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ கேர் அப்படின்றத வந்து சொல்லும், சரிங்களா. இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு சாதாரணமாக ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் என்ன பண்ணுறோம், திடீர்னு வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் வந்து போயிடும், சரிங்களா. அப்போ இந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க, சரிங்களா. நம்ம இப்போ மொபைல் வந்து பார்க்குறதுனால ஐ வந்து ரொம்ப பாதிப்பு வந்து ஏற்படுது. இப்போ அதனால் நம்மளுடைய ஹெல்த் கேரில் வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் ரொம்ப வந்து நமக்கு உண்டானது, சரிங்களா. இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், சரிங்களா. நம்ம வந்து என்னது சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது சொல்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னது டேலி வந்து பண்ணுறது, இது எல்லாமே அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீகல், சரிங்களா. லீகல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லீகலாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும். ஆரம்பத்தில் இருந்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லீகலாக வந்து நம்ம ஒர்க்கு பண்ணணும், சட்டப்படி வந்து எந்த ஒரு ஒர்க்குனாலுமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். இன்னும் ஆர்கிடெக்சர், சரி, ஆர்கிடெக்சரல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. இதுதான் ப்ரொஃபஷனல் சர்வீஸில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சரிங்களா. நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிதி சேவைகள் அப்படின்றத வந்து சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து போயிடுச்சு பேங்கிங்கில். இப்போ வந்து கோர் பேங்கிங் வந்து வந்துருச்சு, எல்லாமே வந்து என்னது நம்ம மொபைல்லே வந்து ஜிபே பண்ணுறோம், ஃபோன்பே பண்ணுறோம், பேடிஎம் பண்ணுறோம், டோரேட்டிஸ் எல்லாமே வந்து என்னது பேங்கிங் வந்து ஆன்லைன் பேங்கிங் இந்த மாதிரி வந்து போயிடுச்சு. அதே மாதிரி இன்வெஸ்டிங், அட்வர்டைஸிங், சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வர்டைஸிங் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ அட்வர்டைஸிங்கில் நம்ம வந்து எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்.
அதாவது இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு முக்கியம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இன்சூரன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா தான் நம்ம வந்து என்னது ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்லலாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து சொல்லலாம், அது வந்து காமன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபயர் இன்சூரன்ஸு, ஷாப்க்கு நமக்கு தேவையான எல்லா இன்சூரன்ஸுமே வந்து நம்ம வந்து என்னது போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து என்னது சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா நம்மளுடைய தமிழருடைய பண்பாடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், சரிங்களா, இங்கே வந்து நம்ம ஹோட்டல் அப்படின்றத சொல்லலாம். ரெஸ்டாரண்ட் நம்ம உணவு வகையில் சொல்லலாம், சரிங்களா. ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம தங்கும் விடுதிகளும் சொல்லலாம். ஹோட்டல் அண்ட் மோட்டல், அதாவது இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஃபுல்லாக மோட்டல்ஸ் வந்து அதிகமாக வந்து மாறிடுச்சு, சரிங்களா. அப்போ ஏன்னா மக்களுடைய ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயிடுச்சு. காரில் சரி, பைக்கில், சரிங்களா, எல்லாமே வந்து என்னது மோட்டல்ஸை வந்து தேடி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட் அண்டு பிரேக்ஃபாஸ்ட், சரிங்களா. நம்ம வந்து என்னது நம்ம காலை உணவும் சரி, நம்ம வந்து என்னது பெட் காஃபி இந்த மாதிரி வந்து என்னது பண்ணுறோம். அடுத்து வந்து ஸ்கை ரிசார்ட்டு, சரிங்களா, எல்லாமே வந்து என்னது கொஞ்சம் பிக்னிக் போகிறது, எக்ஸ்கர்ஷன் போகிறது, சரிங்களா, டூர் போகிறது, இதெல்லாம் வந்து என்னது ரிசார்ட்டில் போய் நம்ம தங்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா ராஃப்டிங், சரிங்களா, நிறைய ராஃப்டிங்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். இது வந்து என்னது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றத சொல்லலாம். இன்னும் அடுத்து ட்ராவல், அதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ட்ராவல் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கலாம், எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பீப்புள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து என்ன எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் சரி, சேல் பண்ணணும் சரி, நம்ம வந்து எல்லாமே வந்து என்னது ட்ராவல் மூலிமா தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஏர்லைன்ஸு வந்து நம்ம சொல்லணும். அடுத்து வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ், அடுத்து தீம் பார்க், இது எல்லாமே வந்து என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற சொல்லுவோம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தான் அதர்ஸ் அப்படின்ற சொல்லுவோம். இப்போ வந்து என்னது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக வந்து போயிட்டுருக்கு. அடுத்து வந்து என்னது பெஸ்ட்டு கண்ட்ரோல், அடுத்து வந்து ப்ளம்பிங்கு, சரிங்களா, மெயின்டெனன்ஸ், லோ மெயின்டெனன்ஸு, கவுன்சிலிங் சர்வீசஸ், ஹெல்த் கிளப்பு, இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு வந்து என்னது நிறைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க பீப்புளுக்கு, சரிங்களா. இதுதான் வந்து என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத சொல்கிறோம், சரிங்களா. இது வரையும் நம்ம வந்து என்னது இன்ட்ரடக்ஷன், சேலஞ்சஸ் அப்படின்றத பார்த்தோம், சரிங்களா. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். தென் அடுத்து வந்து we will see on next class. Thank you.